ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கள்ளர் வகையை சேர்ந்த ஆண்கள் மறுமணம் தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்காரு. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு. இவரோட சொந்த வீடு பூர்வீகம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பூர்வீகத்தில் தான் தஞ்சாவூரில் தான் இருக்கிறாங்க. இவர் பிஸ்னஸ் ரீதியாக வந்து இங்கே கோயம்புத்தூரில் தங்கியிருக்காரு. இவரோட படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. கூட பிறந்த 2 பெண் பிள்ளைகள், 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இவருக்கு ஒரு 6 ஏக்கரா காடு இருக்குதுங்க, சொந்தமாக வீடு இருக்குது, 2 இடத்துல நிலம் இருக்குது. இவர் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க. நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். லக்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேச லக்னங்க. அதாவது இவரும் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும், வசதி வாய்ப்பு எதுவுமே வேணாம், எங்களுக்கு வந்து எங்களை புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலி ரன்னிங் பண்ணிட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. பவுனுக்கு எதுவுமே வேணாங்க. அதாவது எல்லா சீர்வரிசையும் நாங்களே செஞ்சுக்கிறோம், எங்களுக்கு வந்து பொண்ணு மட்டும் கொடுத்தா போதுங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளங்கள் வந்து, அதாவது கள்ளர் வகையை சேர்ந்த ஆண்வரன் யாராவது மறுமணம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் அவர் எதிர்பார்க்குறது என்னென்னா, விதவைங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, டைவர்ஸ், இவங்களை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. தயவு செஞ்சு அன்பு தோழிகள் யாராவது சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக நமக்கு தகவல் கொடுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.